ஆண்டவர் என்ன விருப்பப்படுறாருன்னா, நான் பாக்கியவானாய் வாழ, பாக்கியவதியா வாழ ஆண்டவர் ஆசைப்பட்டார். பட் இது ஒன்லி ஒன். என்ன பண்ணோம்? தேவனுக்கு பயப்படுவோம். இன்னைக்கு வேலைக்கு பயப்படுவோம், கணவருக்கு பயப்படுவோம், மலைக்கு பயப்படுவோம், வெயிலுக்கு பயப்படுவோம், தும்மலுக்கு பயப்படுவோம், கணவருக்கு பிள்ளைகளுக்கு பயப்படுவோம், ஸ்கூல் ஃபீஸுக்கு பயப்படுவோம், எக்ஸாமுக்கு பயப்படுவோம். புரியுதுங்களா? பாருங்க, கர்த்தருக்கு பயந்து உண்ட வாழ்க்கை நீ கட்ட ஆரம்பிச்சா நீ பாக்கியவான் பாக்கியவதி. இங்க பாருங்களா, பாக்கியவான் இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்ட கருமத்தை கொண்டு வந்து வைக்காதீங்க. இந்த கண்ட கருமம் என்ன பண்ணுது? நீ பாக்கியவான் கிடையாது, நீ பாக்கியவதி கிடையாது அப்படின்னு உன்னை உணர்த்தி சபைக்கு வர விடாம, தேவனுக்கு பயப்பட விடாம, வார்த்தையை கேட்க விடாம, வார்த்தையை சுதந்திரத்துக்கு கொள்ள விடாம, தேவனிடத்தில் உன்னால் நிம்மதியை ஜெபிக்க விட முடியாம, தேவனை உண்மையா தொழுது கொள்ள விட முடியாம என்ன ஆகுது? எல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு தேவை தேவன் வைத்திருக்கிற வார்த்தை. நான் அவருக்கு பயப்படணும், அவ்வளவுதான். அவருக்கு பயந்து பாரு, யாருக்கும் பயப்பட மாட்டேன். அவருக்கு பயப்பட மாட்டு, எல்லாத்துக்குமே பயப்படுவேன். யார் பாக்கியவான? தேவனை தவிர வேறொன்றுக்குமே பயப்பட மாட்டான். இதிலும் பெரிதான காண்பேன். ஒண்ணு, விசுவாசம் தான் தேவனுடைய பெரிதான மகிமையை காண்ப. இன்னைக்கு தேவனுக்கு பயந்தா உன் வாழ்க்கையில பெரிதானவுல காண்ப. எடுப்புல நீ அவருக்கு மாத்திரம் பயந்து அவர் என்ன சொல்றாரு? அதன்படி நடக்கிறவன் எவன் பாக்கியவான். அவன் குடும்பம் எப்படி இருக்கும்? கைகளின் பிரயாசத்தை நீ இதெல்லாம் எப்படி நடக்கும்? நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும், அப்பதான் இதெல்லாம் நடக்கும். அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. குரூப் 2 எக்ஸாம் ஜெபிக்காம நல்ல ஒரு கம்பெனில வேலை செய்யணும், அப்படியா? நல்ல டெஸ்டினேஷன்ல இருக்கணும், அப்படியா நம்ம போட்டிருக்கு. எப்ப போட்டிருக்கு? கர்த்தருக்கு மாத்திரம் நீ பயந்து அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீ வாழ ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உன்னுடைய கையின் பிரயாசத்துடைய ஆசீர்வாதமே வேற லெவல்ல இருக்கும். அதுல என்ன உண்டாகும்? நன்மையும் கிருபையும் உண்டா இருக்கும். எதுல? நீ எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில தேவன் நன்மையும்